இன்று நீ அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாய். உன் மனசுக்குள் ஒரு வலி இருக்கிறது. யாரோ சொன்ன வார்த்தை இன்னும் உன் மனசை குத்திக் கொண்டே இருக்கிறது. நீ எதுவும் ஆக மாட்ட. உன்னால எதுவும் முடியாது. நீ தோல்வியைதான் சந்திக்கப் போகிற. இப்படி சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இன்னும் ஒலிக்கிறதா? ஆனா நினைச்சுக்கோ மகனே, மகளே. உன்னை இழந்த அந்த வார்த்தைகளை நான் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ அமைதியாக இருந்த அந்த நிமிஷத்தையும் நான் பார்த்தேன் என் பிள்ளையே. நீ பேசாமல் இருப்பதற்கான காரணம் பலவீனம் இல்ல. அது உன் உள்ளத்தில் இருக்கும் பெரிய சக்தியாகும் என் பிள்ளையே. இன்று அவர்கள் சிரிக்கலாம். ஆனால் நாளை அந்த சிரிப்பு நின்றுவிடும் என் பிள்ளையே. ஏன் தெரியுமா? நான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என் பிள்ளையே. இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். என்னை நம்பி இந்த வீடியோவை நீ முழுவதுமாக கேளு. ஒரு மனித வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையப் போகிறான் என்றால் அவன் முதலில் சந்திப்பது அவமானம் மட்டுமே. இது இல்லாமல் எந்த மனிதனும் உயரவில்லை என் பிள்ளையே. இன்று உன்னை இழந்தவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீயை ஏற்றி விடுவார்கள். அந்த தீ என்ன தெரியுமா? அது உன் உழைப்பின் தீயாகும் என் பிள்ளையே. நீ அமைதியாக உழைக்க ஆரம்பித்தால் அந்த தீ உன்னை ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும் என் பிள்ளையே. நான் உன்னை அங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என் பிள்ளையே. கவலைப்படாத. எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ இப்பொழுது நினைக்கிறாய் என்னால முடியுமா என்று. அந்த சந்தேகம் உன் மனதில் இருக்கிறது. ஆனால் நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் மகனே, மகளே. நீ நினைப்பதை விட நீ மிகவும் வலிமையானவன், வலிமையானவள். உன் வாழ்க்கையில் இன்னும் பல கதவுகள் திறக்கவில்லை. அந்த கதவுகளை திறக்கப் போவது நான் தான் என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அமைதியாக உன் பாதையில் நடந்து போ என் பிள்ளையே. கண்டிப்பாக உனக்கானது உன்னை தேடி வரும் என் பிள்ளையே. அவமானம் என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையை கடந்து சென்றவர்கள் தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீ இன்று அழுகிறாய். ஆனால் அந்த கண்ணீர் நாளை சந்தோஷ கண்ணீராக மாறப்போகிறது என் பிள்ளையே. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் அந்த அவமானம் தன்னை தான் இங்கு கொண்டு வந்து விட்டது என்று நினைப்பாய் என் பிள்ளையே. கண்டிப்பாக அது நடக்கும். கவலைப்படாத. இன்று அவமானம், ஆனால் நாளை உனக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் என் பிள்ளையே. நீ அவமானத்திற்கு பதிலடி கொடுக்க நினைக்கிறாயா? கோபத்தில் பதிலடி கொடுக்காத. கோபத்தில் கொடுக்கப்படும் பதிலடி ஒரு நாள் முடிந்துவிடும் என் பிள்ளையே. ஆனால் வெற்றியால் கொடுக்கப்படும் பதிலடி ஒரு வாழ்க்கையை முழுசாக பேசப்படும் என் பிள்ளையே. ஆனால் மகளே, மகனே, நீ அமைதியாக உழைக்க வேண்டும். உன் வெற்றிதான் உன் பதிலடி ஆகும் என் பிள்ளையே. என்னை நம்பி நீ அமைதியாக உன் பாதையில் செல்லு. கண்டிப்பாக பதிலடிக்கு தயாராக இரு என் பிள்ளையே. இன்று உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று தோன்றுகிறதா? அது தற்காலிகம்தான். ஒரு நாள் வரும். அந்த நாளில் உன்னை இழந்தவர்கள் கூட உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள் என் பிள்ளையே. ஏன் தெரியுமா? நான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யப் போகிறேன் என் பிள்ளையே. என்னை நம்பு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ எதற்கும் கலங்காத. நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ ஒருபோதும் தனியாக இல்ல. நான் எப்பொழுதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ அழும்போது நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன். நீ போராடும் போது நான் உன் அருகில் நிற்கிறேன். அதனால் பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் மிக அருகில் இருக்கிறது. கண்டிப்பாக கவலைப்படாத. அந்த நல்ல நேரத்தில் உன் வெற்றியை தேடிக்கொள் என் பிள்ளையே. நீ சந்தித்த அவமானம் உன்னை உடைக்க வரவில்லை. அது உன்னை உருவாக்க வந்தது என் பிள்ளையே. ஒரு கல் சிற்பமாக மாற வேண்டும் என்றால் அது பலமுறை அடிக்கப்பட வேண்டும் என் பிள்ளையே. அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். இந்த சோதனை உன்னை ஒரு பெரிய மனிதராக மாற்றப் போகிறது என் பிள்ளையே. என்னை நம்பு. ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ உயர்ந்து நிற்பாய். உன்னை இழந்தவர்கள், உன்னை இழந்து பேசியவர்கள் அதிர்ச்சியுடன் உன்னை பார்ப்பார்கள். அவர்கள் மனதில் ஒரு கேள்வி வரும்.
இவன் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு போனான் அப்படின்ற கேள்வி அவர்கள் மனசில் ஓடும். அந்த நாளில் நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனால் அது என் ஆசீர்வாதம் ஆகும் என் பிள்ளையே. நீ சிரிப்பு மட்டும் தான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே. நினைவில் வை, அவமானம் என்பது ஒரு முடிவு அல்ல. அது ஒரு ஆரம்பம். நீ சந்தித்த அந்த அவமானம் உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கும் என் பிள்ளையே. அந்த திருப்பு முனையில் இருந்து நான் உன்னை ஒரு பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லப் போகிறேன் என் பிள்ளையே. நீ நம்பிக்கை வைத்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. கவலைப்படாத. எப்பொழுதும் உன் கையை பிடித்து நடக்க நான் தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே. கலங்காமல் உன் கையை நீட்டு. கண்டிப்பாக சாயப்பா உன் கையை பிடித்து நடக்க தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே. இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஒரு காரணத்திற்காக தான் நடக்கிறது. நீ சந்தித்த அவமானம் அதே மாதிரிதான். அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என் பிள்ளையே. இன்று நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நாளை அதே வாழ்க்கையை பார்த்து நீ பெருமையாக சிரிப்பாய். ஏனென்றால் அந்த வழி உன்னை ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு போகப் போகிறது என் பிள்ளையே. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில்தான் இருக்கும். அது வெளியில் வரும் முன் பல நாட்கள் காத்திருக்கும் என் பிள்ளையே. அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். நீ இப்பொழுது இருட்டில் இருக்கிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த இருட்டின் பின்னால் ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது என் பிள்ளையே. அந்த வெளிச்சத்தை நான் உனக்கு காட்டப் போகிறேன் என் பிள்ளையே. என்னை நம்பு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது என் பிள்ளையே. நீ அழுத அந்த இரவுகளை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ அமைதியாக இருந்ததையும் நான் பார்த்தேன். நீ நினைக்கிறாய் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆனால் நினைவில் வை, நான் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறேன் என் பிள்ளையே. நீ எடுத்த ஒவ்வொரு மூச்சையும் நான் அறிந்துகிட்டே தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. அதனால்தான் உன் வாழ்க்கையை நான் கைவிட மாட்டேன். கைவிடாமல் இன்னும் கெட்டியாக பிடித்துக் கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. ஒரு நாள் வரும். அந்த நாளில் உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். இன்று உன்னை இழந்தவர்கள் அந்த நாளில் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் மனதில் ஒரு வருத்தம் இருக்கும். நாம் அவனை ஏன் இவ்வளவு இழிவாக பேசினோம் என்று. ஆனால் அந்த நாளில் நீ கோபப்பட மாட்டாய். நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனென்றால் உன் மனசு பெரியதாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ சந்தித்த அவமானம் உன்னை உடைக்க வரவில்லை. அது உன்னை உயர்த்த வந்தது என் பிள்ளையே. நீ எப்பொழுதும் கலங்காமல், உன்னை சோதித்தவர்களை உன்னை ஒரு பெரிய மனிதராக மாற்றப் போகிறார்கள் என்று நீ நினைவில் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் மிக அருகில் இருக்கிறது. நீ இப்பொழுது காணும் இருள் அதிக நேரம் நீடிக்காது என் பிள்ளையே. ஒரு காலை வரும். அந்த காலையில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கும் என் பிள்ளையே. அந்த கதவில் நான் இருப்பேன் என் பிள்ளையே. கலங்காத. ஒருபோதும் தனியாக இல்ல. நான் எப்பொழுதும் உன் அருகில் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ சோர்ந்தால் நான் உன்னை சக்தி கொடுப்பேன் என் பிள்ளையே. அதனால் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என் பிள்ளையே. அந்த மாற்றம் உன் கனவுகளை நிஜமாக்கும். நீ இப்பொழுது சந்திக்கும் துன்பங்கள் அனைத்தும் முடியப் போகிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்தது எல்லாம் துன்பங்களை உன் வெற்றியான பாதையாக மாற்றப் போகிறது என் பிள்ளையே. அது அப்பொழுது உனக்கு புரியும். நினைவில் வை, நீ பட்ட அவமானத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. ஆனால் அந்த பதிலடி கோபத்தில் இருக்காது. அது உன் வெற்றியில் இருக்கப் போகிறது என் பிள்ளையே. உன்னை இழந்தவர்கள் உன் உயரத்தை பார்த்து ஆச்சரிய அடைய போறார்கள் என் பிள்ளையே. அந்த நாளில் நீ சிரித்துக் கொண்டே இருப்பாய். ஏனென்றால் நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. நினைவில் வை. நீ ஒருபோதும் தனியாக இல்ல. இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. கலங்காமல் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இரு. நீ எதற்கும் கலங்காத. நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.
ஜெய் சாய்ராம்.